அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 1/10/2025 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி 15ஆம் நாள் இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆள்வினை உடைமை. குறள் 618. பொறியின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி. தெளிவுரை. ஊனம் யாருக்கும் குறையன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து வாழ்வில் முயலாமல் இருப்பதே பழியாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு விளிம்பில், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் புதன் அதோடு கூட சூரியன், துலாமில் செவ்வாய், தனுசில் விழும்பு சந்திரன், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் வக்ரமாக. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிறரின் தலையீடு, பஞ்சாயத்து இப்படியாக இல்லாமல் தங்களுக்குள்ளேயே பேசி தீர்ப்பீர்கள். குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை மீண்டும் புதுப்பிக்கப்படும். என்று நீங்கள் செய்து வரும் வேலையில் எதிர்பார்த்த பணி உயர்வு, வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும். கிராமத்தில் இருந்து முன்னோர்கள் சொத்து விற்றதில் கிடைத்த பங்குத்தொகை வைத்து இப்பொழுது இருக்கும் டவுனில் வீடு வாங்க ஏற்பாடு செய்திருப்பது குறித்து குடும்பத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். என்று நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் வெளியூரில் உள்ள கிளையில் ஏற்பட்ட, அதாவது பிரான்ச்சில் ஏற்பட்ட பிரச்சனை முடித்து வர உங்கள் திறமை மேல் நம்பிக்கை வைத்து உங்களை இன்று அந்த பிரான்ச்சிற்கு நிர்வகிக்க உங்களைத்தான் அனுப்பும் உங்களது நிர்வாகம். நீங்கள் இன்று எதிர்பார்த்து இருந்த சில விஷயங்கள் ஏமாற்றம் கொடுக்கத்தான் செய்யும். நீண்ட நாள் அரசியலில் இருந்தும் எந்த பதவியும் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் உங்களுக்கு இன்று மாவட்ட அளவில் முக்கிய பதவி கிடைக்கும். புதியதாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும், புதிய கிளை தொடங்குவதாக இருந்தாலும், புது டெக்னாலஜியை கற்றுக்கொண்டு திறமையை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். உங்கள் கிளை அலுவலகத்தை இன்று வேறு ஊரில் புதியதாக தொடங்க முயற்சி செய்வீர்கள். குடும்பத்தில் எத்தனை எடுத்துரைத்தும் கூட திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் திருமணமே வேண்டாம் என்று இருந்தவர்தான் இன்று திருமணத்திற்கு சம்மதிக்க கார்த்திகை மாதம் திருமணம் என்று முடிவாகும். இந்த சரஸ்வதி பூஜை நாட்களில் பழைய இரும்பு, பிளாஸ்டிக், பேப்பர் போன்ற கழிவுப் பொருட்களை வாங்கி விற்கும் ராஜேஷ், முனிராஜ், துரைசாமி, மீனாட்சி சுந்தரம் இந்த மாதிரியான பெயருள்ள நபர்களுக்கு நல்ல வியாபாரம், கூடவே அபார லாபம் கிடைக்கும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள், இடதுகாது பிரச்சனை, தோல் நோய்கள், இஎன்டி பிரச்சனை, மறதி, தோள்பட்டை தொடர்பான வேதனை, தொண்டை பிரச்சனை, நரம்பு வலி மற்றும் அது தொடர்பான நோய்கள், உறுப்புகள் வளர்ச்சி குறை, பார்வை குறைபாடு இப்படியாக ஏற்படும். இன்று எலக்ட்ரிக் கடை, வங்கி, கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை, கொரியர், நூலகம், பத்திரிகை அலுவலகம், ஜோதிடர் அலுவலகம், பூங்கா, கடைவீதி, மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ரமேஷ், நிஷா, அழகர்சாமி, ஸ்ரீனிவாசன், துளசிமணி, துளசிதாஸ், கீதாஞ்சலி, தாமோதரன், ராமகிருஷ்ணன், ரகுபதி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் வெண்டைக்காய், பீட்ரூட், கேரட், பீன்ஸ், பாகற்காய், வெள்ளரிக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பச்சை, மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.